சூர்யா வாடா செல்வா கூட விளையாட போலாம். சேடாவை கூட்டிட்டு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. செல்வா, அவன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? டேய் செல்வா, எப்படா நாய் வாங்கினேன்? அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தாடுறா. டேய் இந்த நாய் சூப்பரா இருக்குடா. டே தொடாதரா, டே தொடாதரா, நீ செம்மையா இருக்கலா. டே தொடாதரா, டே டே போடா. உனக்கே தெரியலடா, நானும் உன் தங்கச்சி ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். ஆனால் 2 பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில் தான் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுவே இங்கே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இவனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காடா. எவ்வளோ நாள் தாண்டா எப்படியே இருப்பீங்க? அவள் படித்த பொண்ணு தானே, அவளுக்கான முடிவெடுக்க கூட அவளுக்கு உரிமை இல்லையா? தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாதீங்களா. டே ஏன்டா அடிக்கிற? அப்படி தாண்டா அடிப்பேன். டேய் மேலே கை வைக்காதடா. அப்படி தாண்டா அடிப்பேன். போடா. 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு படிக்க அனுப்பிச்சா இந்த மாதிரி கண்ட திருநாயெல்லாம் வந்து லவ்ன்ற பேரில் மனசை கெடுத்து கல்யாணன்ற பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் வாங்குற குரூப் தானடா நீங்கள்? இந்த பொழப்புக்கு 4 பேரோட அக்கா, அக்கா உங்கள் பையன் கீழே சண்டை போட்டுட்டு இருக்கான். டெவிரா 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 சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டேய் விடுடா, டேய் எந்திரா, மேல எந்திரா. சண்டை போட்டுட்டு இருக்க. நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்துச்சு, வாக்கிங் தானே வந்த. நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்துச்சு, நீங்க சேர்ந்து சண்டை போட்டுருக்கீங்க. எதுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நாய் நாய்க்குட்டி தொட்டதுக்கு அடிச்சிட்டாங்க. அடிச்சிருக்கேன். எனக்கு அடிப்பட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்ன என்னடா பண்றது? நாய்க்குட்டியில ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்களா? குறும்பு, ஓவரா குறும்பு. நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்து வெளியே ஆடிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா ரோட்ல. வாடா, அடிக்கிட்டு பட்டுச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லி கிடைங்க. சரியா, பாத்துக்கோங்க. திருந்தவே மாட்டீங்களா நீங்கள்லாம்? யாருக்குடா வேணும் உன் சொத்து? உன் சொத்தை நீயே வச்சுக்கோ. கண்டவங்க காசுல வாழ்றது கூட எங்கள் அம்மா எனக்கு சொல்லித்தரல. உன் சொத்து வேணாம், ஒரு மதியம் வேணாம், போடா. இங்கே பாரு, நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன். அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். எனக்கு அவள் சந்தோஷம் முக்கியம். இப்போ நினச்சா கூட நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் அவளுக்கும் சரி எனக்கும் சரி விருப்பம் இல்லை. அதுக்கு மேலே உன் விருப்பம். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. எதுக்குடா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அவனுக்கு அடிபட்டு அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கக்கூடிய தகுதி இல்லாதவங்க. நம்ம அவங்கள அப்படி வச்சுட்டு இருந்தா நீ அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? அவங்க கிட்டலாம் நம்ம பழகதான் செய்யணும். ஆனா அவங்க வந்து நம்ம இடத்துல நிற்க தகுதியானவங்களா சொல்லு? என்ன பாரு, எல்லாருக்கிட்டையும் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா யாருக்குமே உன்னை பிடிக்காம போயிடும்.
நம்ம எல்லாரு கூடயும் சேர்ந்து தான் வாழணும். ஆனா நம்ம யாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. சரியா? போய் விளையாடு போ. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டான்னு சொன்னா கேக்குறது இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன உனக்கு பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ எல்லாமே பண்றியே. என் லைஃப் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கம்முனு போ. ஓ, அப்படியா? அப்பாவும் அண்ணனும் வரட்டும், என்ன செய்யறேன்னு பாரு. என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல. அந்த குடும்பத்தை என்ன பண்றோன்னு பாரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் வீட்டு நாயை கூட தொட தகுதி இல்லாதவன் நீ. உனக்கு என் தங்கச்சி வேணுமாடா? நான் பண்ணது தப்பாமா? உன் ஜாதி பெருமை உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தியாமா?